எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தான் தாவீது. ஒரு மோசமான பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டு, அடல்ட்ரி, அதோடு ஒரு கொலை குற்றம், அதோடு ஒரு கபட நாடகம். அந்த பழியை இதோ பத்சேபாள் கணவன் மீதே, உரியாவின் மீதே போட விரும்பினார் தாவீது. ஆனாலும் நாத்தான் சொல்ல பொழுதோ, அது தெளிவாக ஊமையின் மூலமாக சொல்ல பொழுதோ தாவீது மனம் கசந்து அழுகிறார். மனம் கசந்து அழுகிறார். எதனை காட்டுகிறது என்றால், உலகம் ஒருவேளை மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவனிடத்திலே ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்புகிற பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் விரும்புகிறார். இறைவன் எப்பேற்பட்ட பாவியானால் என்னண்டே வா, நான் உனக்கு மன்னிப்பு அளிக்கிறேன் என்று சொல்லி உண்மையாக மனம் திரும்புகிற பொழுது, ஒரு தவறு செய்கிற பொழுது அத்தவறினை நினைத்து அந்த தவறினால் மற்றவர்கள் எவ்விதமாக தீங்கு இழைக்கப்படுகிறார்கள், அவர்கள் அடைகிற துன்பம் இவ்வளவா இருக்கிறது என்று ஒருவன் உணர்கிற பொழுது இறைவன் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு விரும்புகிறார். அவிதமான பாவத்தை இறைவன் உண்மையாக மனம் திரும்புகிற பொழுது இறைவன் மன்னிப்பார். தாவீதை மன்னித்தார். சகீவ் மனம் மாறுவதற்கு முக்கிய காரணம் இறைவன் இயேசு அவன் மீது அன்பு கொண்டு அவனோடு சென்று இருக்க விரும்பினார். அவிதமாக சென்றார். அன்பு காட்டுகிற பொழுது மக்கள் மாறுவார்கள். இறைவனை ஒரு மனிதன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிற பொழுது அவனிடம் இருக்கிற தீய குணங்கள் தானாக மாறிவிடும். வழிவகை செய்வார், அவர் மாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்து இறைவனை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்மை நல்ல வழியிலே மாற்றி வழிநடத்துவார். இவ்விதம் சொன்னவுடனே இறைவன் ஆச்சரியப்படுகிறார். இவனும் சகேயுவும் ஆபிரகாமின் குமாரனாக மாறுகிறானே. ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆண்டவருடைய பக்தன், ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று பெயர் பெற்றார். இங்கே அந்த தெய்வத்தை நேரடியாக கண்டு மனம் வருந்தி தன்னுடைய செயல்களில் மாற்றிக் கொடுப்பேன், வாழ்வேன் என்று உறுதி எடுத்த சகேயுவை இறைவன் அன்போடு சேர்த்துக் கொள்கிறார். அவரை பார்த்து இறைவன் சொல்கிறார், இயேசு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு குமாரர் குமாரத்தி என்று நாம் அறிவோமா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவருக்கு பிரியமாய் மனம் திரும்பி வாழ்கின்ற பொழுது, அவருக்கு ஏற்ற விதமாய் வாழ்கின்ற பொழுது நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்வோம். நாம் ஆபிரகாமின் சந்ததி, ஆவிக்குரிய சந்ததிகள். சகேயு தன்னுடைய மனம் வருதலின் மூலமாக தன்னுடைய உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் அங்கே ரட்சிப்பை கண்டுகொண்டார். இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது, நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனமாறிய மக்களாக இருக்கின்ற பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். சமுதாயம் ஒருவேளை நம்மை தாழ்வாக எண்ணலாம். விதமான தீய செயல்கள் படைத்த
மகன் என்று நாம் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அவிதமான ரட்சிப்புக்குள்ளாக அநேக பெரிய பெரிய குற்றங்கள் செய்த மக்கள் எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்று அவர்கள் பரலோகத்திற்கு நம்மை விட முன்னாக செல்ல அநேக மக்களை தெய்வம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக தீமையான செயல்கள் கொண்டவர்கள், மக்களால் அருவருக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் மனம் திரும்ப இருக்கிறார்கள். அவர்களை மனம் திரும்ப தெய்வம் வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் மனம் திரும்புகிறார்கள். நமக்கு முன்பாக அவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் காண்போம். ஒரு நாளிலே எப்பேற்பட்ட குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் நாம் இன்று ஆண்டவராய இயேசு வண்டியில் வருவோம். இயேசு நம்மை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார்.